நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்தில் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு இளைஞர்கள், பெண்கள் என பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அழகர் கோவில், வலையப்பட்டி, அழகாபுரி, கிடாரிப்பட்டி, அரிட்டாப்பட்டி, நரசிங்கப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மாவட்ட கழக செயலாளர்கள் திரு சே சரவணன், திரு மா ஜெயபால், கழக மகளிர் அணி செயலாளர் திருமதி வளர்மதி ஜெபராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் கைகளில் பரிசு பெட்டக சின்னத்தை சுமந்தபடி சென்று வாக்கு சேகரித்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் எஸ் செந்தமிழன் கொள்ளிடம் ஒன்றியம் கொள்ளிடம் பச்சை பெருமாள்நல்லூர், திருமுல்லை வாசல், எடமணல், பழையபாளையம், மாதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணன் மீனம்பாக்கத்தில் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டகத்தை காண்பித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா கரிகாலன், காஞ்சி கிழக்கு மாவட்டம் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு கே என் அரவிந்தன் உள்ளிட்ட கழகத்தினர் உடன் சென்றனர். இதேபோல் நந்தம்பாக்கத்தின் பல்வேறு பகுதிகளில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணன் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா கரிகாலன், ஆலந்தூர் பகுதி கழக செயலாளர் திரு லட்சுமிபதி, மகளிர் அணி செயலாளர் திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு காசி தங்கவேல், விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி மங்களம்பேட்டை பேரூராட்சி, விருத்தாச்சலம் மேற்கு ஒன்றியம், விஜயமாநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் கிழக்கு மாவட்ட பாசறை செயலாளர் திரு தியாக ரத்தினராஜன், மங்களம்பேட்டை பேரூராட்சி செயலாளர் திரு கே செல்வராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ராமசாமி உதகையில் இஸ்லாமிய ஜமாத் தலைவர்களிடம் பரிசு பெட்டக சின்னத்தை காண்பித்து உருது மொழியில் பேசி தீவிரமாக வாக்கு சேகரித்தார். வேட்பாளருக்கு இஸ்லாமியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் கலைச்செல்வன், கழக அமைப்பு செயலாளர் திரு தேனாடு லட்சுமணன், கழக சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் திரு தம்பி இஸ்மாயில் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரன் திருச்செந்தூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது கழகத்தினர் அவருக்கு பரிசு பெட்டகம் கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருடன் கழகத்தினர் ஏராளமானோர் உடனிருந்தனர். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் பேராசிரியர் பொன் முருகேசன் தஞ்சை திருவையாறு ஒன்றிய பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரிசு பெட்டகத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கழகத்தினர் ஏராளமானோர் அவருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கரூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு என் தங்கவேல் தொண்டர்கள் புடைசூழ பேருந்து நிலையம், ஜவஹர் கடை வீதி, லைட் ஹவுஸ் கார்னர் ஆகிய பகுதிகளில் நடந்து சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு ஆர் எம் தியாகராஜன், மத்திய நகர செயலாளர் திரு மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் மலைக்கோட்டை 14வது வார்டுக்கு உட்பட்ட இபி ரோடு, சத்தியமூர்த்தி நகர், அந்தோனியார் கோவில் தெரு, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு வி பாண்டி சிவகங்கை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட உக்கூர், மதுகுப்பட்டி, அரசனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மாவட்ட கழக செயலாளர் திரு கே கே உமாதேவன் மற்றும் திரளான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் மானாமதுரை தொகுதி கழக வேட்பாளர் திரு மாரியப்பன் கென்னடி திருப்பாச்சேத்தி, திருப்புவனம் ஆகிய பகுதியில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாவட்ட கழக செயலாளர் திரு கே கே உமாதேவன் மற்றும் திரளான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கணபதி அழகன்குப்பம், தாழங்காடு, கைப்பாணிக்குப்பம், எக்கியார்குப்பம், அனுமந்தைக்குப்பம், பூத்தமேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களுக்கு சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிங்கையன்புதூர், சங்கராயன்புதூர், வீரப்ப கவுண்டனூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு முத்துக்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புறநகர் மாவட்ட செயலாளர் திரு சுகுமார் மற்றும் கழகத்தினர் திரளானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு இ. லட்சுமணன் குமரி கேரளா எல்லைப் பகுதியான பனச்சமூடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மலையாள மொழியில் பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கேரள எல்லைப் பகுதியில் கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜெங்கின்ஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வாத்தூனா ஆனந்த் முதுகுளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தூவல், கன்னிச்சேரி உள்ளிட்ட கிராமங்களில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தூவல் கிராமத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவச் சிலைக்கும், கன்னிச்சேரி கிராமத்தில் டாக்டர் அம்பேத்கர் மற்றும் எமானுவேல் சேகரன் ஆகியோரின் திருவுருவச் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன் பாப்பாக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சொக்கலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு பொன் ராஜா பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட சேகான்யம், பூங்குளம், மாங்கோடு உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ்.எம். ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட கழகத்தினர் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் பரிசு பெட்டகத்திற்கு போரூரில் உள்ள ராமநாதீஸ்வரர் திருக்கோயில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டி.ஏ. ஏழுமலை திருவள்ளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒதிக்காடு, கீழானூர், மேலானூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்தை காட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு வி. இளங்கோவன் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.